இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்காகும். ஓகே. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்காகும். தந்தையின் வயது கேட்குறாங்க. இப்போ தந்தையின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்கு. அப்போ ஃபாதர் இங்க வந்து சன்ஸ் 2 பேர் இருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபாதரோட வயது 3 மடங்குன்னா சன் வயது 1. அப்போ மொத்தமா எத்தனை மடங்காச்சு? 4 மடங்கா? கூடுதலை விட 3 மடங்கு ஆகும். ஓகே, 4 மடங்கு வரலாம் மொத்தம் 4 மடங்கு. ஆனா இங்க கொஸ்டின்ல யாரு கேட்டிருக்காங்க? தற்போதைய தந்தையின் தற்போதைய வயது தந்தைக்கு எவ்வளவு இருக்கு? 3 மடங்கு, சன்ஸுக்கு 1 மடங்கு. இப்ப கேட்டது தந்தை தானே. இப்ப இதுல எது வந்து 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும்? ஏன்னா தந்தை வந்து 3 மடங்கு. அப்ப 3வது வாய்ப்பால எது டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இது வருமா? 3வது வாய்ப்பால வராது. இது 3வது வாய்ப்பால வரும். இது வராது. 3வது வாய்ப்பாடு. இதுவும் 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுது. அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். இதை நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் பாருங்க. இதுக்கு அடுத்து இப்போ இதுல 45 இருக்கா? 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா? கூடுதலை விட 3 மடங்கு. இப்போ தந்தை தானே, தந்தை 45 நம்ம எடுத்தோம்னா ஃபாதர் சன்ஸ் அப்போ எவ்வளோ எடுக்கணும்? 15 தான் எடுக்கும். இது வந்து சன் 1 பிளஸ் சன் 2 2 பேர் வயதிலையும் கூடுதல் தானே, கூடுதலை விட 3 மடங்கு. இப்போ என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்குன்னு சொல்றாங்க. எப்போ? 5 வருஷம் கழிச்சு. பிளஸ் 5 5 வருஷம் கழிச்சு இவருக்கு வயது என்ன ஆகும்னா 50ஆ மாறிடும். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அப்போ ஆளுக்கு 5 5னா 10 கூடும். அப்போ 15 கூட 10 கூடனா 25 ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 மடங்கு கரெக்டாக வருதா? 2 25 50 வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் எக்ஸாக்டாக கரெக்ட். இந்த இடத்துல இந்த 2 மகன்களுக்கு 10ன்றதை நம்ம யோசிக்காம விட்டுறக்கூடாது. பட் ஆப்ஷன்லேருந்து போனால் ரொம்ப ஈஸி. இது பெருசாலாம் எதுவும் யோசிக்க வேணாம். அவ்வளோதான் ஆன்சர்.